அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக இன்னைக்கு என்ட்ரட் ட்ராகனை திரும்ப கொல்ல போகிறேன். ஆனால் என்ன பண்ணுற திரும்ப கொல்ல போகிறேன்னா, ஆமாம், நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் தெரியாமல் கொண்டு அந்த எக்ஸ்பீரியடாக இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் இன்னைக்கான வீடியோவாக இருக்க போது. மறக்காமல் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் விடுற கொண்டு ஒரு பீக்கன் இடு பண்ணிட்டோம், 4 இடு. ஸோ கைஸ், அவர் என்ன ஆளை காணுமே எங்க. சரி, என்ன அர்த்தம், நம்ம உடனே அவர்கிட்ட டெலிபோர்ட் பண்ணோம்னு அர்த்தம். என்ன அவர்கிட்ட டெலிபோர்ட் பண்ணணும். அவர் இங்க எண்ட்லடா இருக்காரா? என்ன ப்ரோ, நீங்க இங்க எண்ட் சிட்டிக்கே வந்துட்டா? சூப்பர் ப்ரோ. கோரஸ் ஃப்ளூட் எடுத்துக்கோ ப்ரோ. சார், நம்மளுக்கு டேஞ்சர் ஹெல்ப் ஆகும் அது. ஐயோ கைஸ், இங்க வேற வந்துட்டு எங்களோட பீக்கன் போர் போயிடும். அப்புறம் வா ப்ரோ, நம்ம ஷிப்ரெக்க தேடி போலாமா? டைமண்ட் பிளாக் வச்சு போட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நானவோ. என்ன ப்ரோ, எங்க கீழே போற? ஒயிட்ல இருந்து ஒயிட்டுக்கு போற? நான் என்ன ப்ரோ பண்றாரு? ஓகே கைஸ், இப்போ நாங்க நான் ஷிப்ரெக்க தேடி போயிட்டு இருக்கிறேன். அதான் ஃப்ளோட்டிங் ஷிப்பு. உன்னோட கண்ணு பார்க்க கூடாது. முன்னாடி என்ன பின்னாடி சொல்ற? சூப்பர் கேஸ். ஒரு என்டர் போல் தேவையில்லை நம்மளுக்கு இப்போ. ஆனா இப்போ இந்த எண்டு சிட்டியில் நம்மளுக்கு இது கண்டிப்பா தேவை கேஸ். ஒரு ஒரு எண்டு சிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும், சூப்பரா. இங்க தூரத்துல திரும்பி போகலாமா இல்ல மாட்டி போமோ? எடுக்க யோசிக்கிறது, போய் பார்த்தலாம். அப்புறம் எங்க பொறுக்கான உன்னை டிபி பண்ணிட்டா ப்ரோ? ஓகே ப்ரோ, வா ப்ரோ. நான் ஒயிட்ல ஈஸ்ல செம்ம கிளச்சு கைஸ். அப்புறம் வா ப்ரோ அங்க கிட்ட. சூப்பர் ப்ரோ, செம்ம கிளச் பண்ணிட்டேன் நாம. செம்ம நினைச்சு தெரியுமா ப்ரோ? என் மனசு என்ன சொல்லுன்னா ப்ரோ, அந்த ஒளியை தேடி போனோம்னு நினைக்கிறேன். அந்த ஒளி அங்க கட்டாங்கடா அந்த ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷிப் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன லொக்கேட் மட்டும் பண்ண போறேன். ஸ்லாஷ் இது வேற எங்கெங்க போட லொக்கேட் ஸ்ட்ரக்சர். நம்ம இது அடுத்தவனவா இருக்கும். எனக்கு பேர் தெரியாத காரணத்தினால் நாங்கள் ரேண்டமா பண்ண போறோம். சோ வாங்க ப்ளீஸ் போலாம். எண்டு சிட்டி. ஆமா ப்ரோ, எண்டு சிட்டி. ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்லாஷ் கால்ல அவன்கிட்ட குடுக்காத நீ மட்டும் விளையாட முடியாது. என்ன நியாயம்? என்ன நியாயம் சொல்லு, நியாயத்தை சொல்லு. எடுக்க போற, நான் அடிச்சு முடிச்சு விட்ட. ஓகே சார், என்ன அடிச்சு முடிச்சு விட்டாரு. ஸோ நானே இப்போ அவர்கிட்ட போக போறேன். ஒன்னா என் பீக்கன் பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. என்ன அவர்கிட்ட ப்ரோ என்ன சும்மா நிற்கிற போல எனக்கும் நல்லா கேட்குமோ? இல்லை, என்னங்களா மூவ் ஆகுறானுங்களே. சார் வெளியே போயிட்டாரு கீஸ். ஸோ இப்போ நான் தனியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும்னு இருக்கு ஒரு இது. சரி விடுங்க, வாங்க பார்க்கலாம். சிங்கிள் அப்படி முடிஞ்ச அளவுக்கு அடிக்க தூரத்துல பண்ணிட்டு போயிடலாம். நாங்க பிரிட்ஜ் பண்ணிட்டு நான் திரும்ப உங்களை கூப்பிடுறேன். ஒரு இடம் கஷ்டப்பட்டு இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டேன். என்ன ஒரு வேலை பார்க்க தெரியுமா கீஸ்? ஓடி என்ற வேலை போடணும். இது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கீஸ் எப்படியாவது லேண்ட். இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கீஸ். நீங்கள் ஓடி ஸ்ப்ரிண்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது ரொம்ப தூரம் போகுது என்ற பால். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லையா? -232 நெக்ஸ்ட் இப்படி 2 பக்கம் தான் போனோம்.
-232 நான் சொல்லிச்சு. ஐயோ அப்போ நான் ரொம்ப தூரம் போவேன். சரி கைஸ், நான் திரும்ப மாடலிங் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். சரி தானே போயிடுச்சு. ஐயோ என்ன ஆடுங்க கைஸ், இப்படி ஆயிடுச்சு கடைசியில். சரி வாங்க நம்ம போய் என்ட்ரு ட்ராகனை போய் ஸ்பான் பண்ணி அடிக்கலாம். ஐயோ ஐயோ அம்மா, நான் எப்படி இங்கே திரும்ப ஸ்பான் பண்ணுவேன்? என்னை மறந்து போயிட்டேனே. சீரியஸ் வாங்க நம்ம போய் இந்த போர்ட்டுக்கு போவோம். இன்னும் ஸ்டோன் சோடு. ஸ்டோன் யாருக்கு தேவை? அவர் வந்து டைமண்டை வச்சே பில் பண்ணி போயிருக்காரு. ஆமாம், நாங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னா நாங்கள் டைமண்ட் வச்சே பில் பண்ணி போகிற அளவுக்கு காண்டாவில் ஓகே, நல்ல காண்டாவில். டைமண்ட் பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். 9 இருக்குது. மேபி போடுன்னு நினைக்கிறேன். இல்லை போடாது கண்டிப்பாக. படிநேல இருக்கு வச்சு ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணி போடணும் கைஸ். இந்த பக்கத்தில் வந்துட்டோம். இல்லை அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். எட்டு நல்ல வேலை. சரி நான் அது மட்டும் எட்டல. இங்கே எப்படி இப்போ மேலே போயிட்டு இங்கே கீழே ஒன்றாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட வர செஸ்ட் பிளேட்டோட டியூரபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐயோ எல்லாத்துக்கும் மேப்டாக இருக்கா. ஸோ டீஸ் படிக்கட்டு ஒரு வழியாக கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமண்ட் படிக்கட்டுலேயே இப்போ நான் ஏறி போயிட்டுருக்கிறேன். இந்த போயிட்டுருக்குமோ நான் கீழே விழுந்துட்டேன். ஓகே ஓகே ப்ளீஸ், நான் கொஞ்சம் மட்டும் போனால் போடும். சொன்னால் கொஞ்சம்லாம் இருக்குது. சொல்லி அங்கே வந்துட்டோம். இங்கே எப்படி போராடு கீழே வந்துட்டோம் கைஸ். இந்த கோரஸ் ஃப்ரூட்டு சரியான ரொம்ப கோரஸாக இருக்குங்க கைஸ். சொல்லலை அவனுக்கு காண்டாகலன்னு நினைக்கிறேன். நல்ல காண்டாகலை. ஈஸாலாம் வந்துட்டோம். இப்போ என்னன்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தட் என்றப்பால். ஓ ஈஸாடிங்கடா இங்கே இருக்குது. இங்கே கோஆர்டினேட்ஸ் என்னென்ன -1224 இப்போலாம் அடிக்கலாகுது. நான் அந்த இடத்துக்கு போகணுமா? சீரியஸ் வாங்க போகலாம். ஈஸி. போச்சு. இதுவே நான் ஒவ்வொரு தடவை சஃபகேட் ஆகிட்டே இருக்கேன். ஸ்வகேஷ் இப்போ நம்ம வந்து இப்படி மேலே போயிட்டு திரும்ப உள்ள போகணும். எத்தனை செத்தாலும் பரவாயில்ல, செட்டு வருவான்.
கால்மா. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெலிபோர்ட் பண்ண போகிறேன். -255. ஒய் லெவல் இன்னும் ஒரு 7 வச்சுக்கலாம் கைஸ். ஓகே 1 2 2 3 அது மைனஸில் இருந்துச்சு. இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ப்ளீஸ் கடவுளே இங்கே இருக்கு. சூப்பர் நீ செமையாக வந்துட்டோம். ஆனால் இது ஒரு நல்லதுதாங்க. நம்மளுக்கு அடிச்சதில் நம்மளுக்கு ஒரு விஷயம் லாபம் என்னதுன்னா இப்படி நம்ம ஈஸியாக அங்கே மேலே போய்க்கலாம். சூப்பர் கேஸ் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதாங்க ஈஸியான கொடுத்தாங்க. இன்னும் ஒரு தடவை போகணும் போலயே. சூப்பர் போலச்சா போயிடுச்சா. ஸோ கீஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நீங்கள் பிரேக் பண்ணி உள்ளே போனோம். ஈஸியாக இருக்குது. ஸோ கீஸ் இப்போ நான் இப்படி பார்க் ஒரு இடம் பில்டு முடிக்கணும். நானும் பார்க் எக்ஸ்பர்ட் ஆச்சே. எனக்கெல்லாம் ஜூபி ஈஸி. ஆனால் இங்கே சொல்லியே வந்துட்டோம். ஏன் இப்போ நம்மளுக்கு இப்படி தேவையெல்லாம் முடிக்கிறோம் இப்படி. ஐயா சரி அடிச்சுட்டே இருக்கானுங்க. ஐயோ இவனுங்க அடிச்சுட்டே இருக்கானுங்க. முடிஞ்சா நல்ல வேலை தப்பிச்சான். என்ன சரி நான் ஷிப்பில் ஒன்றுமே காணோம். இப்போ நான் எடுக்குங்க வந்தேன். நம்மளை அடிக்கணும். அது சூப்பராக அடிச்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒன்றும் ஒரு பெரிய மேலே போனால் இன்னும் ஒரு மேலே வியூ கிடைக்கும். சூப்பர் கேஸ். ஆனால் ஒன்றும் அடிச்சுட்டே இருக்குது. ஐயோ என்னங்க சரி இப்படி ஆயிடுச்சு கிடச்சிக்கல. ஈஷனுக்கு அந்த சிப்ரெட் வேறு தெரியலையே எப்படி இப்போ இன்னும் பேர் என்னன்னு. ஓகே ஈஷனுக்கு வேறு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் வேலை கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிட்டுருக்கு. கீழே மட்டும் ஒன்றக்கூடாதுங்க ஈஷ். அம்மா நான் எடுக்க போ இங்கே வச்சுருக்கேன். செக்டர் என்டர்பால் சார் ரொம்ப கம்மியாக இருக்குது. விடமாட்டானுங்க போலயே. போச்சு நம்ம காலி. சேஃப்டி டான்ஸ். ஐயோ என்ன நீ சிவோ செம கிளச் பண்ணிட்டேன். கொடுத்துடணும். ஹாஃப் ஹார்ட்டில் நான் வந்து சர்வே ஆகிருக்கேன் கைஸ். ஸோ நம்ம குறுக்கொழியில் தான் கைஸ் போகணும். டாலி ஓபி என்சான்மெண்ட்ஸ்னால் நல்லாயிருக்கும். நல்ல வேலை அவன் பார்க்கலாம் நம்மள. ஸோ இங்கேயும் ஒன்றும் இல்லை. லேட்ரு வச்சு நான் வேறு ரீச் பண்ணுமா அப்போ. கீஸ் நான் செமையாக வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு செமையாக மாட்டிக்கிட்டேன்னு கூட. சூப்பர் கீஸ் நல்லா வந்து தப்பிச்சிட்டேன். சென்றாடு கீழே வந்துருச்சாங்க.
ஸோ கைஸ் இப்போ நான் வண்டி இதை எடுக்க போகிறேன். சே அப்படியே ஆகிட்டுருக்குது கைஸ். கைஸ் நான் ரிஸ்க் எடுத்து அங்கே குடிக்கலான்னு இருக்கேன். ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன். என் பக்கெட் எடுத்து இப்படி இப்படி ஊட்டிடுவேன். அதுக்கப்புறம் என் நாடு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நினச்சேன் ஒருத்தர் இருப்பான். ஏச்சே கைஸ் எப்படியோட கைஸ் அங்கே உள்ளே பாட்டு போட்டுருந்தோம். சூப்பர் கைஸ் இல்லை சே கைஸ் என்ன கைஸ் இப்படி அடிச்சுட்டே இருக்கான். அவ்வளோதான் கைஸ், இந்த ஹைட்டில் நம்ம கீழே உண்டா அவ்வளோட காலி. ஐயோ கைஸ் போயிட்டு 2 ரூபாய் இல்லை, இது மட்டும் கைஸ் போடிக்கிட்டே இருக்க ஒரே சோர்ஸ். எப்படியாவது அவன் கீழே போயிட்டு இல்லைடா தின்னுட்டு போய்க்கலாம். கைஸ் கொஞ்சம் எனக்கு சேச்சுரேட் ஆக வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ இதான் பிளான். தண்ணியை போட்டு இறங்கிட்டு ஸ்வாட் அப்படியே இப்படி எடுத்துடணும் கைஸ். இப்படி அடிச்சணும். சூப்பர் கைஸ் நான் செத்துட்டான். கேச்சா இல்லை சாய் இல்லை. ஜோ என்ன கேஸ் அடிச்சுட்டு இருக்கு இங்கே இருந்து. பாருங்க கேஸ் என்னோட டேலண்ட் என்ன சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ திரும்ப அந்த பக்கெட் இருக்குங்க, நம்ம திரும்ப யூஸ் பண்ணாலும் வச்சுக்கோங்களேன் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். சரி ஐயோ கைஸ் எங்களே ஒருத்தன் அடிச்சிடும் போலே. சரி நெண்டராடு சைனா. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க போகிறேன். சிட்டான ரிஸ்க். ஐயோ கைஸ் எங்கூட அடிச்சிருக்காங்க கைஸ். ஒரே நம்ம நல்ல வழியாக சேஃபாக வந்துட்டோம். எங்கேருந்து அடிக்கணும்னே தெரியலையே. ஸோ கைஸ் இந்த வாட்டர் வேறு இல்லையே இங்கே. என் வாட்டர் அங்கே போய் இருக்கு. சே ஸ்வீஸ் பண்ண ஒரே கூட என்ன காஸ் டியர் வந்து எடுக்கணும். இதாங்க நம்ம ஒன்லி கோல். ஆமாம் என் வாட்டர்லாம் எங்கே போச்சு? இவன் வேறு எரிஞ்சு பட்டாடி ஏற்கனவே சாவு. ஒருத்துக்கு முன்னாடி சுட்டான் சாவான். சுகேஷ் என்னோட இந்த பவர்ஃபுல்லான போ வச்சு இந்த கேஸ்ட்டை ஒரே அடியில் 1 ஷாட் பண்ண முடியும் கைஸ். கைஸ் இருங்க அதுக்கு முன்னாடி சேட்டை என்கிட்ட என்கிட்ட பால்ஸ் இல்லவே இல்லை. என்ன கைஸ் இங்கேயும் இல்லை. சூப்பர் நல்ல வேலைங்க ஒன்று இருக்குது. சேஃப்டி கிடிங்க ஒன்று இருக்கட்டும். நடுவில் போய் என்டர் பால்ஸ் எடுக்கிறோம் பாருங்க. கிரீஷ் வந்துட்டோம். நீங்கள் அந்த காஸ்ட் ஒரு அடி ஒரு வழி பண்ணுறனால மட்டும் பாருங்க கைஸ். ஒரு வழியில் பண்ணுறனால மட்டும்.
கைஸ் என்னடா இப்போ மட்டும் ஸ்பான் ஆகவே மாட்டேங்கிறான். பைப்பில் எப்போ ஸ்பான் ஆகிட்டே இருப்பானே. சரி நான் வேறு நெருப்பு ஒன்றுத்துக்கிறேன். சூப்பர் கைஸ். ஒரு கேஸ் 2 ஸ்பான் ஆகிட்டானா. சூப்பர் கைஸ். சூப்பர் கைஸ். அவன் செட்ரு கண்ணை ட்ராப் பண்ணியிருக்கானா இல்லையா? ஐ மீன் டியர்ஸு கட்டுற நீ அடிப்பேன் அந்த மாதிரி கட்டுற என்ன ஒன்று கூட ட்ராப் பண்ணலையே. சேங்கீஸ் சூப்பர் கைஸ். இங்கே ஒருத்தர் இருக்கான். சூப்பர் சாமிட்டு ட்ராப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எஸ் நமக்கு தேவை நல்லா கிடச்சிருச்சு கைஸ். காஸ் டியர்ஸ். ஓகே நமக்கு தேவை நல்லா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போய் அன்லிமிட்டெட் 2 கிறிஸ்டல்ஸ் பண்ண வேண்டியதான். வந்துட்டோம். என்ன எதுக்கு நான் இங்கே வந்தேன்? அடடா இது கொஞ்சம் டேஞ்சரான இடமாச்சே. நல்ல வேளங்கீஸ் நான் கொஞ்சம் என்டர் பாக்ஸ் கொண்டு வந்தேன். சூப்பர். நல்ல வேலை நானே ஒன்று செட்டேன். இங்கே கேட் இன்னும் கேட் ஒரு ஓப்பனில் இருக்குது. அதான் நல்ல வேலை. சுகேஷ் டைம் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க என்னட்டவ ஐஎஃப்ன்றது இருக்குது. ஐஎஃப்ன்ற எப்போ இல்லையே கிட்ட. இதில் இல்லையே. ஒரு இதில் இருக்குமோ ஸ்மிட்டிங் டெம்ப்ளேட்ஸு. சரி இப்போ நானே திரும்ப அந்த ஐயை வந்து கிராஃப்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் கைஸ். சூப்பர். இப்போ வந்து நம்மகிட்ட கிளாஸ் மட்டுமே தான். ஈஸியில் நம்மளால் எந்த பொருள் ஃபேர்வே நல்லா டூப்ளிகேட் பண்ணணும் கைஸ் நம்மளால். இப்போ நாங்கள் நமக்கு வந்து கேஸ் அன்லிமிட்டட் வேணும். சூப்பர் கேஸ். ஆனால் இன்னும் தடுக்கவே முடியாது கைஸ். தடுக்கவே முடியாது. சரி ஒன்றும் 2 வேணும் கைஸ். நம்ம தண்ணி இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் நிறைய கிளாஸ் வேணும். எனக்கு கொஞ்சம் இடம் வேணும். அவ்வளோதான் கைஸ். 2 கிறிஸ்டல் பண்ணியாச்சு. சூப்பர் கைஸ். இப்போ நம்ம நின்றுட்டாங்க பைப்பில் திரும்ப நம்ம கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி யார் மிஸ்லாம் திரும்ப ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் கைஸ். நல்ல வேலை ஒரு கேட் இருக்கு. சூப்பர் கைஸ். இல்லை ரிப்பேர் பண்ண மட்டும் அடுங்க. இப்போ நல்ல வேலை என்ன இருக்கும் டூப்ளிகேட்டிங் நேரம். கேடு நீ சொன்னிக்கே 3 போடு. சூப்பர். என்னுடைய போனால் என்னுடைய இது ஃபுல்லாக போயிடுமே. ஓகே சூப்பர் கைஸ். சரி போகிற மாதிரி இருக்கு. ஐயோ இல்லையா என்னோட இதில் ஃபுல்லாக போயிடுச்சு கொஞ்சம். அப்படியா
ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து எண்டுக்கு போயிட்டு அவனை திரும்ப ஸ்பான் பண்ணி அடிக்க போகிறோம். அப்படி ஸ்பான் பண்ணி அடிப்போம் திரும்ப மட்டல்லேருந்து எல்லாம். சரி எப்படியா நம்ம சீக்கிரமாக போயிடணும். நல்ல வேலை கைஸ் நம்ம அந்த வீக்கெண்டு வந்து ரொம்ப நேரம் ஒரு நல்ல வேலை சொல்லி வயமுள்ள அதுக்குள்ள போயிடுச்சா. அப்புறம் கைஸ் அந்த விடுற நம்மளை அப்போ அடிச்சு மூடுங்க கைஸ். இந்த என்ட்ரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு. 2 ஸ்டோன்ஸு. இப்போ நமக்கெல்லாம் மூடணும் கைஸ். நான் வந்து இதில் ஒரு விட்ரை சஃபகேட் பண்ணி கொள்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் கைஸ். ஆனால் ஒர்க்கே ஆகலை. ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்லை பாருங்கள் அதுக்கான முயற்சிகள் தான் இதெல்லாம். நான் கடைசியில் முயற்சி தோல்வி ஆயிடுச்சு. ஸோ கைஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே விடாமல் ப்ளஸ்ஸு அந்த இதை நம்ம திரும்ப அமுக்காமல் கைஸ் இப்போ நம்ம இங்கே போயிட்டு ஓகே நைஸ் 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 ஓகே நல்ல ப்ராக்ரஸ். சூப்பர் கைஸ் நம்மளுக்கு இது தேவையாதுங்க. நம்ம அப்படியே எய்ம் விட்டு கொள்ள போகிறோம் பாருங்க. இவன் வேற சரி சாவு 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 சட்டு நாய். என்ன கேஸ் தான் திரும்ப அடிக்கிறான். கேட்குமா ஆமாம்ல. இது என்ன அடி நைஸ். இது எங்கேயும் அடிச்சுட்டா இருக்கு எனக்கு. என்ன விஷயம் எப்படி பண்ணுறான். இப்போ நான் எப்படி அங்கே போய் நிற்கிறது. இது என் ஃப்ளைட் அப்பா முடியுதுன்னு அப்போ போய் அவன் அடிக்கிறது. ஷோகி இப்போ நம்ம அந்த கிறிஸ்டல்ஸ் உடைக்க வேண்டிட்டான். சூப்பர் செம எய்மு. என்ன கேட்டு இப்படி இன்ஃபினிட்டியாக ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் எப்போ முடியவே முடியாது போலையே. இவன் வேற அதெல்லாம் முடிச்சு விட்டாங்க போ. கரெக்டாக விடக்கூடாத இடத்துல விட்டுறாங்க. பண்ணாலும் ரிலேட் பண்ணேன். ஷோகேஷ் இப்போ நம்ம வந்து இந்த ட்ராகனை அப்படியே இங்கே அப்படியே ஸ்னைப்பர் ஷாட் பண்ண போகிறாங்க. ட்ராகனை 1 ஷாட் சூப்பர் கேஸ். அவனாலே அவன் மேலே காண்டாயிட்டான். நேசன் கீழே வரவே மாட்டேங்கிறான். சே ஈஸ் இப்படியாவும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. சரி விடுங்க. முதல்ல நம்ம முக்கியமாக நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் பாட்டில்ஸ் சூப்பர். இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
கைஸ் இப்படிலாம் ஆகுது. ஏன் அப்படியே ஆகக்கூடாது. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ப்ரூவிங் பண்ண போகிறோம் கைஸ். ப்ரூவிங். நான் அந்த ப்ரூவிங்க்கு முன்னாடி முதல்ல ட்ராகன் ஸ்ப்ரெட் எடுத்துக்கணும் கைஸ். ஓகே அவ்வளோ சூப்பர். கைஸ் இப்போ நம்ம அப்படியே அங்கே போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு அவன் முடிச்சாச்சுன்றணும் கைஸ். முடிச்சிட்டாச்சு. ஏய் ஆனால் ஒன்றும் முடியவே இல்லை இந்த எஃபெக்ட்டு. ஏய் என்ன கைசிட்டு அப்படி நான் முடியவே மாட்டேங்குது. சூப்பர் கைஸ். நம்ம ட்ராகன் ஸ்பிரிட்டில் கலெக்ட் பண்ணியாச்சு. என்ன கைஸ் இது இவ்வளோ நேரம் கழிச்சுட்டு ஆஃப் ஆகுது. சூப்பர் கைஸ் அவன் வந்துட்டான். சூப்பர் கைஸ் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி எழுட்டு காலி பண்ணிட்டான் கைஸ். சூப்பர். இப்போ நமக்கு 2 பால் தான் கைஸ் வரும். சும்மாட்டான். சூப்பர் கைஸ் வந்துட்டான். சூப்பர் கைஸ் பாடிக்கு மேலே போயிடுச்சு அவங்ககிட்ட. பாடி ஹெல்த்துக்கு மேலே இப்போ காலி இல்லை கைஸ். இதான் கைஸ் நம்மளுக்கு தேவை. ஐயோ என்ன கைஸ் வைக்கிறான். ஐயோ ஒன்னாடி கைஸ் இங்கெல்லாம் வந்துருச்சு. நல்ல பால் நம்மளுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் ஃபுட்டு இருக்குது. நம்ம வந்தவனே இப்படி இந்த கிறிஸ்டல்ஸும் முடிச்சு விட்டுருந்தோம் கைஸ். சூப்பர் கைஸ் காலி. சூப்பர் கைஸ் சிறு காலி. இப்போ இவனே காலி. இல்லை அவங்க தான் வருவான். நினச்ச வரான். சரி அவன் அடிக்கவே முடியாது போன. இப்போ எப்படி எப்படி இங்கேஸ் நம்ம அடிக்கிறது. சே சுடுங்க கைஸ். பொடிக்கு நம்ம வந்து நிறைய போர்ஷன்ஸ் பண்ணலாம் கைஸ். போர்ஷன்ஸ். ஸோ கைஸ் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துடல. இது ஒன்று கைஸ் எங்களுடைய நானே உருவாக்கின ஒரு இடம். இங்கே வாட்டை வச்சு ஒன்று மட்டும் போடுங்க கைஸ். ஆகிட்டு இருந்துச்சா சரி கைஸ். ஆனால் இப்போ நம்ம என்ன பொசிஷன் பண்ணலாம். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் கைஸ். நான் சூப்பர் அவாக்கு போர்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பண்ண போகிறேன். பட் இந்த மேக்மா சரி இங்கே மேக்மா க்யூப்ஸோட ஒரு பீஸ் கூட இங்கே இல்லவே இல்லை. சரி கைஸ் இங்கேயும் ஒன்று கூட இல்லை. சார் சுட்ட வேஸ்ட்டு கைஸ். ஏற்கனவே ஒன்று இருக்குது ஒரு பாட்டிலு. அதெல்லாம் கண்டிப்பாக இங்கே ஆகவே ஆகாது. பிளேஸ் ராட்ஸ் இருக்குது. என்ன பண்ணலாம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நடுறதுக்கு போக போகிறேன் கைஸ். திரும்ப போயிட்டு கைஸ் இருங்க கேஸ் ஸ்டேஷன்ஸில். ஐயோ இப்போ நான் நடுறதுக்கு போயிட்டு ரீஜெனரேஷன் போர்ஷன் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். காஸ்ட் அடித்து
பட் ஒரு க்ளோ ஸ்டோன் வேறு எடுக்கணும்ல, அப்படியே போய்ட்டு பாருங்க. போர்ஷன் பண்ணுங்க, க்ளோ ஸ்டோன் எடுக்கணும். ப்ளீஸ் நான் வந்துட்டேன். என்ன பண்ணுங்க, இங்கே மேலே ஒரு நல்ல க்ளோ ஸ்டோன் எடுத்து ப்ளீஸ். சூப்பருங்க, சூப்பரப்பு. 1.5 8 வீடு போகணும்னு நினைக்கிறேன். சூப்பர் கிஸ் அங்கே வேறு அழகாக ஒருத்தன் நின்றுட்டுருக்குறான். கிஸ் பார்த்தான் என்னென்ன சே அவன் ஒன்றுமே ட்ராப் பண்ணலாம் கிஸ். அப்புறம் மேக்மேக்கு பார்த்து அவன்கிட்ட ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷனும் வாங்க போகிறாங்க கிஸ். அவன்கிட்ட வாங்க மாட்டேன், அவனை வச்சு. ஏன்னா நம்ம யாரெல்லாம் கண்ணுக்கு நேரம் பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. சூப்பர் கிஸ் அங்கே ஒருத்தர் ஸ்பான் ஆகிட்டான். சூப்பர் கிஸ் அங்கே ஏதோ உருண்டுருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் கிஸ் இங்கே வேறு மேக்மா கியூப் ஸ்பான் ஆகிட்டான். இப்போ நாங்கள் இந்த குட்டி சார் நாங்கள் முடித்தா மட்டும் போதும். சாவ் 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 சாவ். சீஸ் ஒன்று கூட தரவே இல்லைங்க ஈஸ். ஃபயரில் கிளியர் பண்ணிடணும் ஈஸ். இல்லாட்டி ஏதாவது கிடச்சா கூட ஒன்று ஃபயரில் ஒன்று இதாகிடும். இதுங்க இன்வென்டரிலையும் சரியில்லை. இன்வென்டரி எடுக்க இப்படி தேவையில்லாமல் ஒரு எண்ட்ராய்டு வேணாம். எண்ட்ராய்டு வரட்டும். மேபி எண்ட் ஸ்டோன் எடுத்துடலாம். கேஸ் இப்போ நம்ம கேஸ் ஸ்டோன் இல்லாட்டி மேக்மா கியூப் வேணும். ரெண்டுத்துல தேவை கண்டிப்பாக. என்னங்க இது இங்கே எத்தனை பிக்லின்ஸ் இருக்கானுங்க? ஏன்னா நான் வேறு ஒரு கோல்டு கூட போடவே இல்லையே. நாளோட்ட கட்டி தூக்கிட்டு நிற்கிறான். சூப்பர் கீஸ் அங்கே ஒருத்தர் இருக்கிறான். சே அவன் டிஸ்பான் ஆகிட்டாங்க. என்ற டிஸ்டன்ஸில் ரொம்ப தூரம் போயிட்டான் போல். அடங்கப்பா சூப்பர் கீஸ். இங்கே ஒரு கன் பவுடர் இருக்கு. அதேமாதிரி நம்ம டிஎன்டி பண்ணலாம் கைஸ். கைஸிட்டு நாம் அவனை முடிக்கலாம், பட்டு அவன் நம்மளை முடிச்சிடுவான் போலயே. சூப்பர் ஒரு கேஸ்டே இருக்கு. அவங்களோட தான் இன்னும் தேவை. அங்கே அங்கே ஒரு மேக்மா கியூமே இருக்கானே. தம்பி சாப்பா சாவ். ஐயோ இவன் வேற ஒருத்தன். ஐயோ கீஸ் முடிச்சு விட்டானுங்க. அவனை முடிச்சு விட்டானுங்க போ. சே கீஸ் சே 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 ஒரு மேக்மா கியூப் இருந்துமே நான் எடுக்க முடியல. செத்து வருவேன் நான். ஓ ஈஸ் இப்போ நான் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ கிசிங்க தான் செட்டேன். மேபி அதான் நினைக்கிறேன். ஆமான்னு ஆமாம் இந்த மழைக்கு பின்னாடி தான் செட்டேன் நான். இல்லைங்க இல்லைங்க சூப்பர் ஈஸியா செட்டான். நல்ல வேலை ஈஸி. ஆர்மர் ஒன்று கூட ஒன்றும் உடையலை. ஐயோ இவன் வேற என்ன முடிச்சு விட பார்க்குறானே. அம்மா ஈஸ் அங்கடா நான் செட்டேன் ஞாபகம் நல்லா எனக்கு. ஈஸ் அங்கேருந்த என்னங்க ஈஸி அங்கே இருந்த மேக்மா பீஸில் காணோம். சரி திரும்ப நம்ம ஒரு பெரிய குண்டான தேடி போனோம். எனக்கு நீ இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேனே லாவா லீக்லி ஒன்றும் இல்லை ஸ்டேட்டஸை தவிர. ஈஸ்ட்லாம் தண்ணி கொடுக்க முடியாதா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லாம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகிறேன்.
மேபி ஒரு க்யூப் இருந்தால் கூட போடும் எனக்கு. ஒரு சூப்பர் கேஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு க்யூப் இருக்கு. சூப்பர் கேஸ் நான் டச்சுட்டா. இல்லை சவலை. இல்லை இப்படி சிக்கலை ஆட்டி விட்டானுங்களே. கேஸ் சார் நான் ஒரு கிளியும் கூட கிடைக்கவே இல்லைங்க கேஸ். பார்த்தீங்களா ஈஸ் நான் எவ்வளோ ஆட்டம் காட்டிய போகிறேன்னு சொல்லிட்டு. ஈஸிட்டு வேறு ஃபுட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐயோ வேறு சூப்பர் இல்லை. கீஸ் மட்டும் செட்டப்போம். சின்ன கீஸ் ஒன்று தரவே மாட்டேங்கிறான். என்ன கீஸ் இது? அப்புறம் நான் திரும்ப போவேன். இன்றைக்கி நானும் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷன் அன்லிமிட்டட் பண்ணாமல் நாங்கள் போக மாட்டேங்க கீஸ். இன்றைக்கி ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் பண்ண அடுத்த செகண்ட் இந்த வீடியோ முடிச்சிட்டோம் கைஸ். சொல்லிடுறேன் அப்போவே. சூப்பர் கைஸ் அங்கே வர ஒரு டனாக நிற்கிறான். சவ் சூப்பர் கைஸ் ஒரு க்ரீமு. அடா இதுமா எனக்கு ஒன்றும் வேணாம். அடிங்கடா. அவ்வளோதாங்க கைஸ் சூப்பர். இப்போ நான் தூங்கிட்டு எந்திரிச்சுன்னு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் பண்ண போகிறேன் கைஸ். என் போர்ஷன்ஸ் வரை காட்டுக்கொண்டே இருக்கிறது. சூப்பர் கைஸ். க்ரீம் மேட்சான ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வரும். இங்கிலீஷில் ஒன்று மட்டும் இதுவாக இருக்கும் ரீஜென்ரேஷனுக்கு. இப்போ ரொம்ப நேரம் தரும். இது 3 நிமிஷம். இப்போ ரெட் ஸ்டோன் ஏற்றினோடனே 8 நிமிஷம் 7 கைஸ். இப்போ நான் ரீஜென்ரேஷனுக்கான இதை ஆட் பண்ண போகிறேன். Price. Normal regeneration 45 செகண்ட்ஸுக்கு. பாருங்கள் நான் க்ளோ ஸ்டோன் இன்னொன்று எவ்வளோ போடு பாருங்கள். சூப்பர் கைஸ். ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்குதே. ஐயோ சரி கைஸ் பொடிக்கிட்டு இங்கே இருக்கோம். நீடு பொசிஷன்ஸ்லாம் நாங்கள் வச்சுட்டு போகிறேன். வச்சுட்டு நான் திரும்ப எடுத்துக்கிறேன். சூப்பர். ட்ரையாங் குர்த்தி போடு இங்கே இருக்கோம்.
ஓகே இப்போ இன்வென்டரினாலே கிளியராக இருக்குது. நான் வந்து உடனே அங்கே போயிட்டு ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். ஓகே சூப்பர் கேஸ். அடுத்து என்ன போஷன் பண்ணலாம்? சரி இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ட் ஹெல்த்துக்கான போஷன் பண்ண போகிறேன் கேஸ். இன்ஸ்டன்ட் ஹெல்த்துக்கு கிளிட்டரிங் மெலன் வேணும்னு நினைக்கிறேன் கேஸ். கிளிட்டரிங் மெலன் ஸ்லைஸ். மெலோன். ஓகே ஒரு மெலன் ஸ்லைஸ். அப்புறம் வந்து நிறைய கோல்டு பீசஸ். நம்மளுக்கு அது ஈஸி தான் கேஸ். இங்கே அங்கேயே பக்கத்தில் நான் பார்த்தேன். இந்த பக்கத்தில் ஒரு மெலன் இதுவே இருந்துச்சு கேஸ். இதாது சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ அப்படியே வந்து என்ன இது வெட்ட முடியல. இப்படி பண்ணாட ஸ்லைஸ் வருமா? டேக்ஸ் ஆகிடுச்சுனா அதனால பிசி வாங்குறோம். ஸ்வீஸ் இப்போ நான் திரும்ப போக போகிறேன் என் வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து இதுலேருந்து ஒரு கோல்டிங் எடுத்து நான் அப்படியே வந்து இதுவாக மாட்டணும் கைஸ். அவங்களோட நான் வந்து இதில் மெலன் ஸ்லைஸில் பண்ணலாம் கைஸ். மெலோன் ஸ்லைஸ் சூப்பர். இப்போ மறக்காமல் காப்பி பண்ணிக்கணும். என்ன இது காப்பி ஆக மாட்டேங்குது? ஈஸ் ஒரு பெரிய பிரச்சனை ஈஸ் இது. இப்போ மேலே காப்பி பண்ண முடியுமா என்ன? இப்படி பட்டாச்சுன்னா செம ஈஸி இருக்கும். செமையாக இருக்கும் அது. பீஸ் 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 ஆகும். சரி இப்போ மட்டும் மழை திரும்ப வந்து போச்சு வந்துருங்க. ஐயோ ஈஸி இன்னும் ஈஸி ரிப்பே ஆகிடுச்சு கடைசியில். சூப்பர் சூப்பர். ப்ளீஸ் எஸ் யூ கேன் கலெக்ட் மலன். பீக்கிங் அவ்வளோ கைஸ். கரெக்டாக பீக்கிங் கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது என் எஃபெக்ட் போயிடுச்சு. திரும்ப வந்துருச்சு எஃபெக்ட். மெலன் பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். நல்ல வேலை. நல்ல வேலை கைஸ் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து இதில் ஒரே ஒரு மெலன் மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஐ மீன் ஒரே ஒரு மெலன் மட்டும் நான் எனக்கு வச்சுட்டு இதெல்லாம் நான் வந்து செஸ்ட்குள்ளே வச்சுட்டேன். சூப்பர். வச்சுட்டு இதெல்லாம் நமக்கு கிளாஸ் பாட்டில்ஸ் வேணுமே. எவ்வளோ திரும்ப வந்து மாடலிங்கே பண்ணணுமா? சே ஓகே. இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம் வீடியோ பண்ணியிருக்கேன் நான். ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ப்ளஸ் இங்கே இருக்கிற பாட்டில்ஸ். ஓகே நல்ல வேலை. ஓகே எங்கே இடமாடுங்க எங்கே இருக்குது? ஓகே
திரும்ப நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். போகலாம். ஒன் டூ ஒன்றும் கிளாஸ் பாட்டில் எங்கே போச்சு? இருக்கு. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கோம். க்ளோ ஸ்டோனு க்ளோ ஸ்டோன்ஸ் எங்கே போச்சு? மழை இங்கே தான் இருக்குது. இதுதான் ஈஸி காப்பி பண்ண முடியல, நல்லா இது காப்பி பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டே ஃபயர் ரெசிஸ்டன்ட் திங்ஸ் வேணும்னா நம்ம நல்றதுக்கு தான் யூஸ் போகணும் போல். ரைஸ் அவேக்னஸ். இப்போ கிளிஸ்டரிக்கு மேலே வச்சு இன்ஸ்டன்ட் ஹெல்த் ஆக போட்டுருக்கு. இது சடைக்கு நம்ம கொஞ்சம் எப்பயே சுற்றி தரலாம். யா சரிங்க, கிட்ட சாண்ட் இருந்துச்சு கிட்ட. ஈஸ் இப்போ நான் டிஎன்டி அன்லிமிட்டட் பண்ண போகிறேங்க. ஈஸ் இன்னும் இங்கே காணோம், இட்லி காணுமே. சாண்டில் காரணம்லாம் திரும்ப நான் சாண்ட் எடுக்க போகிறேன் கைஸ். ப்ளீஸ் நான் திரும்ப உள்ள சாண்ட் எடுத்துட்டேன் கைஸ். எடுத்துகிட்டு வரேன். ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு கடை போடுறோன்னு. ஸோ டைம் டு டூப்ளிகேட். ஸோ கைஸ் கன் பவுடர் நம்ம டிஎன்டி பண்ணலாம். சூப்பர் கைஸ். ஸோ இப்போ நம்மளால் வந்து அன்லிமிட்டட் டிஎன்டி எடுக்க முடியும். ஓகே, இதான் எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளோ போட்டு லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட் வந்துச்சு. ஓகே, இதான் வந்து எனக்கு தெரிஞ்ச போர்ஷன்ஸ். அப்புறம் நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய போர்ஷன்ஸ் முக்கியமாக ஒன்றா இருக்கு. ஸோ 2 திரும்ப ஒரு குயிக் ரன் போயிட்டுருலாம் கைஸ். சரி, வாட்டர் பக்கெட் போட்டு போல நான் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு எம்எல்ஜி மாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்க முடியாது வரைக்கும். பூடி எனக்கு நினச்சா கொஞ்சம் பெருமையாக இருக்குதே. இந்த எமர்ஜென்சிஸ் எல்லாம் நானா பண்ணுறேன். போக மாட்டேங்குது. சே, இது போக மாட்டேங்குது. மேலே போயிட்டு என் வீட்டில் இருக்கிறவன் போயிட்டோம். அப்படியே இங்கேருந்து ஒரு எம்எல்ஜி. சே, பாருங்க, இப்போ மட்டும் பாருங்கள். மட்டும் நான் ஃபேவரட்னு என் பேர் சன் போக்குன்னு 3 போக்குன்னு மாட்டி வச்சுக்கிறேன். சும்மா சொன்ன அப்படி தான் பண்ண மாட்டேன்.
சரி என்ன ஈஸி ரிப்ளை ஆகிட்டே இருக்கு. ஓகே இப்போ நீங்கள் வெயிட் பண்ண நேரம் வந்துருச்சு. ஸோ எம்எல்ஜினாலும் ப்ரெஸ் இல்லைனாலும் எஸ் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நிறைய நேரம். டைம் ஃபார் ரிக்ரூட் இன்ஸ்டன்ட் ஹெல்த் 2 வந்து விட்டடு. ஆனால் ஈஸி வந்து நம்மளுக்கு கன் பவுடர் வேணும் ஈஸி. கன் பவுடர் இருந்தால் கொஞ்சம் இடம் வந்து நம்ம இதுவாக மாட்டிக்கலாம். இருங்க நான் எல்லாத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ யூஸ் பண்ண டைம் அடிக்க கொஞ்சம் திரும்ப நான் போய் கன் பவுடர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஈஸ் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன் ஈஸ். நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே பார்க்கறதுக்குள்ளே ஈஸ் ஒரு பிக்லின் மண்டையை வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஈஸ். நம்ம கண்டிப்பாக முடிச்சு வச்சுருவாங்க ஈஸ். இல்லாட்டி நம்ம வீட்டை ஒரு வழி பண்ணிடுவான். ஐ மீன் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் அவன். சவ் சூப்பர் ஈஸ் ஒன் ஷாட் பண்ணிட்டான் அவனை. என்ன எனக்கு சரியா நம்ம வீட்டில் வந்து கிளை வளருது இல்லை ஆகக்கூடாதே. சூப்பர் ஈஸ் வளர்ந்துட வெட்டிட்டோம். ஸோ இதுதான் அந்த கன் பவுடர். ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு கிரீப்பர் அடிச்சு அப்புறம் ட்ராகன் ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதில் ஒன்றை வந்து ட்ரிங்கபிளாக எடுத்துகிட்டு ஒன்றை வந்து கன் பவுடர் போடுறேன். ஸ்ப்ளாஷ் போர்ஷன் தேர்த்து உங்களுக்கு ஸ்பைட்ரி வச்சா எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்சன் வரும். க்ளோ ஸ்டோன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் பவர் 2. அப்படியே நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து 1 மணி நேரம் வரும். சூரிய நல்லா பண்ணிட்டேன் ஒரு எம்எல்ஜி. ஓகே நேரத்துக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஆயிடுச்சு. குடுமி அண்டுருச்சு அவங்களுக்கு. இப்போ இவனை வந்து குடுமி இல்லாமல் ஆக்கிடலாம். குடுமி எட்டிடலாம். அவனை குடுமி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி இது வேறு எஸ் குடுமி போயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஈஸ் வந்து பண்ண வேண்டியது. நல்லா டிப்டாக ரெஸ்ட் பண்ண முடியும் ஈஸ். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ரொம்ப நேரம் போயிடுச்சு, சாரி. ஸோ ஈஸ் பை ஃப்ரம் சன்போக். அப்புறம் நான் மறக்காமல் இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னா, நான் இந்த இடத்துல எத்தனை தடவை ஜூப்னு சொன்னால் சொல்லுங்கள் பார்ப்போம்.